இந்தியாவிடம் மண்டியிட்ட பாகிஸ்தான் அணி. அவமானம் தாங்க முடியாமல் பாதியில் எஸ்கேப் ஆன பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர். கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 61 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. பாகிஸ்தான் அணியின் பேட்டிங்கின் போது தோல்வி உறுதியானதும் விஐபி பகுதியில் அமர்ந்திருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஷின் நக்வி போட்டியை முழுமையாக பார்க்காமல் பாதியிலேயே அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 175 ரன்கள் குவித்தது. கடினமான இலக்கை நோக்கி களம் இறங்கிய பாகிஸ்தான் அணி ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அணியின் முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். பாகிஸ்தான் அணியின் ரன் ரேட் குறைந்து தோல்வி தவிர்க்க முடியாதது என்பதை புரிந்து கொண்ட மோஷின் நக்வி அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் மைதானத்தை விட்டு உடனடியாக வெளியேறினார். இந்த உலகக்கோப்பை போட்டியை நடத்த விடாமல் தடுக்க மோஷின் நக்வி பலவிதமான கெடுதல் முயற்சிகளை மேற்கொண்டார். பாகிஸ்தான் அரசு இந்தியாவுடன் உலகக்கோப்பையில் விளையாட தங்கள் அணிக்கு அனுமதி மறுத்தது. அதன் பின்பு ஐசிசியுடன் நக்வி பேச்சுவார்த்தை நடத்தினார். இது எல்லாமே நக்வியின் போலி நாடகம் என்று அப்போதே கடும் விமர்சனம் எழுந்தது. அதன் பின்பு ஒரு வழியாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி நக்வியின் கபட நாடகத்தை தாண்டி நடந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் மைதானத்திற்குள் சென்று இந்தியாவை வீழ்த்தி விட்டோம் என்று தம்பட்டம் அடித்து பெருமை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நக்வி இலங்கைக்கு வந்தார். ஆனால் அவரது நப்பாசைக்கு இந்திய அணி சரியான இடத்தில் ஆப்பு வைத்து விட்டது. அவர் நினைத்தது போல் நடக்காமல் கதையே வேறு மாதிரி நடந்துவிட்டது. இந்திய அணி கொடுத்த சம்மட்டி அடியை பார்த்து வெலவெலத்து போய் நக்வி பாதி போட்டியிலேயே வெளியே தெரித்து ஓடி போய்விட்டார். அவர் பாதியில் எஸ்கேப் ஆன தகவலை பாகிஸ்தான் பத்திரிகையாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். மைதானத்தில் இருந்த பாகிஸ்தான் ஊடகவியலாளர்கள் போட்டி முடியும் தருவாயில் விஐபி கேலரிகள் காலியாக இருந்ததையும் நக்வி அங்கிருந்து பாதியில் கிளம்பி சென்றதையும் உறுதி செய்துள்ளனர். பாகிஸ்தான் அணி 114 ரன்களில் தோல்வியடைந்த போது ஆறுதல் சொல்லக்கூட வாரிய தலைவர் அங்கு இல்லை என்பது அந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை பரம எதிரியாக கருதும் அவர்களுக்கு இந்தியாவிடம் தோற்பது என்பது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு எப்போதும் பலத்த ஏமாற்றம் அளிக்கும் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் ஒரு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருப்பவரே தோல்வியை எதிர்கொள்ளும் துணிவின்றி பாதையில் எழுந்து சென்றது அந்த அணிக்கு மேலும் ஒரு பெரிய தலைகுனிவாக அமைந்துவிட்டது. இது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இது போன்ற முக்கியமான போட்டிகளில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்றாலும் அணியின் இக்கட்டான நேரத்தில் உடனிருக்காமல் நக்வி நழுவிச் சென்றது பொறுப்பற்ற செயல் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். எப்போதுமே இந்தியாவிடம் தோற்பதுதான் பாகிஸ்தானின் வழக்கம். அது அரசியல் விளையாட்டாக இருந்தாலும், போர்க்களமாக இருந்தாலும், கிரிக்கெட் மைதானமாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு தோல்வியை பரிசளிப்பதே இந்தியாவின் வழக்கம். இதில் அவமானப்பட புதிதாக என்ன இருக்கிறது? வழக்கமாக நடப்பதுதானே என்று பலரும் கமெண்ட் செய்து மோஷின் நக்வியை கலாய்த்து வருகின்றனர்.